தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர், சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர், மேடை கலைஞர் உறுப்பினர், பாசத்துரிய அன்பு சகோதரர் திரு ரோபோ சங்கர் அவர்களின் மறைவு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, கலையை நம்பி வாழ்கிற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ தான் சின்னத்திரை நடிகர் சங்க எலெக்ஷனில் பார்த்தேன், பேசினேன், உனக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதே மாதிரி கேப்டன் பிரபாகர் ரீரிலீஸ் இப்போ பண்ணாங்க. அப்போ கூட வந்து ஸ்டேஜில் அந்த ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து நின்று அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணி கிளாப்ஸ் அடிச்சுட்டு விசில் அடிச்சுட்டு பைட்டெல்லாம் கொடுத்துட்டு போனார். ரோபசங்கர் சகோதரரை பொறுத்தவரை எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். போஸ் வெங்கட் அவரோட கல்யாணத்தில் அவர் வந்து அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்கிறார். நிறைய வடபழனி ஷோலெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அதை தாண்டி அவர் நடித்த தீபாவளி படத்துலையும் கம்பெனி ஆர்டிஸ்ட் அவர் பண்ணியிருக்கிறேன். நல்லா பழகிறதுக்கு ரொம்ப மென்மையானவர், தன்மையானவர். அதாவது ஒரு சினிமாவில் டிவியில் நடிக்கிறத விட இந்த ஸ்டேஜ் என்ன கஷ்டங்கன்னா, ஸ்டேஜ் வந்து லட்சக்கணக்கான ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த ஆடியன்ஸை கவர் பண்ணி அந்த ஆடியன்ஸை வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து மேடை கலைஞர்களில் அவர் சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு கலைஞன். நிறைய மிமிக்ரி, கமல் சார் வாய்ஸ் ஆகட்டும், கேப்டன் வாய்ஸ் ஆகட்டும், அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ அட்டகாசமாக பேசக்கூடிய ஒரு நல்ல நடிகர். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா நடிகர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நடிகர்களில் பொதுவாகவே எல்லா கலைஞர்கள், மேடை கலைஞரானாலும் சரி, நாடக கலைஞரானாலும் சரி, டிவி சீரியல் கலைஞரானாலும் எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உடம்பை பத்திரமா பாதுகாத்துக்குங்க. ஏன்னா உடம்பு தான் உங்களுக்கு மூலதனம். உடம்பு போயிடுச்சுன்னா அது கஷ்டம். ஏன்னா எம்கே தியாகராஜ பாதர் ஆரம்பித்து NSK, முரளி சார், பாண்டியன் சார், கலாபவன் மணி சார், இவங்க எல்லாருமே வந்து தன்னோட 50 வயசுக்கு முன்னாடியே 45, 47, 48 வயசுலேயே இறந்தவங்க. எல்லாருமே உடலை வந்து அவங்க தொழிலுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அவங்க வந்து உடலுக்கு கொடுக்கல. ஏன்னா உங்களை நம்பி ரசிகர்கள் மட்டும் இல்லை, நீங்க வீட்டுக்கு போனா மனைவி, மக்கள், பேரம், பேத்தின்னு உங்களை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு, உங்க சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு. அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தயவு செய்து எல்லா நடிகர்களும், எல்லா கலைஞர்களும் உடம்பை பாதுகாத்துங்க. நான் நிறைய நடிகர்களோட டெத்தில் சொல்ற ஒரே விஷயம், உடம்பு வந்து ரொம்ப முக்கியம். உடம்பு போயிடுச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. என்னோட தங்கை வந்து இப்ப பார்த்தேன், என் தங்கை சொன்னாங்க, பிரியங்கா அண்ணே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நல்லா இருப்பாரு, எந்திரிச்சு துள்ளி குச்சி ஓடுவாருன்னு சொன்னீங்க, இப்ப பாருங்க படுத்திருக்காரு அப்படின்னாரு. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் தங்கச்சி அவ்வளவு நல்ல பாசமான ஒரு தங்கச்சி. அவர் வந்து ஒரு மனைவி மாதிரி இல்லாம ஒரு தாய் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. மஞ்சள் காமலை வந்தப்போ சரி, உடம்பு சரியில்லாம இருந்தப்போ சரி, அவங்களுக்கும் சரி, அவங்க மகள் இந்திரஜா சரி, அவரை பிரிந்து வாடும் எல்லாருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாருமே இறைவனை வேண்டுவோம். நன்றி.